4 வருடம் கழிச்சுதான் நான் வர முடியும். அமைதியா நம்ம கவனிப்போம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில வெளில வந்தப்ப வண்டியில கொடி விட்டாங்க. அம்மா சமாதிக்கு நேரா போய் பார்க்க கூடாது அப்படி எல்லாம் சொன்னாரு. நான் எப்படியோ வந்து சேர்ந்தேன். அங்கேயே எனக்கு அவ்வளவு தொந்தரவுகள். இவர் இங்க முதலமைச்சரா இருக்கிறதுனால அங்க பல வழிகள்ல அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சு நித்தம் தொந்தரவு தான் எனக்கு இங்க. சரி, அதை சமாளிச்சு இருந்துட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறமும் என்ன நினைச்சேன், சரி நம்ம தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இது, இந்த கட்சியை நம்பி எவ்வளவோ தொண்டர்கள் கிராமத்துல எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கு நல்லது செய்யற கட்சியா இது இருந்தது. தலைவரும் கொண்டு போனாரு, அதே போல அம்மாவும் அதே வழியில கொண்டு வந்தாங்க. அதனால நான் வந்து கட்சிக்காரங்களையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல ரொம்ப பொறுமை காத்தேன். பொறுமை காக்க அவர் வந்து என்னன்னா மேல போயிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்காரங்களையும் பார்க்கல. எந்த கிராமத்துல எந்த கட்சிக்காரவங்க ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு, ஒரு கட்சி வேட்டியை கட்டிக்கிட்டு, ஒரு கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிமுக அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போயிட்டு இருந்தவங்க அவங்களெல்லாம் நினைக்கல. இவரு நினைக்காம என்ன பண்ணிட்டாரு, இந்த அம்மா வேண்டவே வேண்டாம், முதலமைச்சர் கொடுத்துட்டு போன அம்மா வேண்டாம், இனிமேல் நம்மளே பார்த்துக்கோன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நானும் முயற்சிகள் நிறைய செஞ்சேன். நான் செஞ்சது 2 காரணத்துக்காக தான். ஒண்ணு கட்சிக்காரங்களுக்கு, இன்னொன்னு மக்களுக்காக. பார்த்தேன் இது வந்து வர்ற மாதிரி தெரியல, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னும் சில கருத்துக்கள் எனக்கு வந்தது. திமுகவோட அவர் கொஞ்சம் கை கோத்து இருக்கிறாருங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லைன்னா ஒரு வீட்டுல ஒரு சின்ன பச்சை பிள்ளைய கேட்டா கூட சொல்லும், எல்லாரையும் கட்சியில பிரிஞ்சவங்களையெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. இவருக்கு இந்த நினைப்பே இல்லையே. அப்ப இந்த கட்சி வந்து வெற்றி பெற்று வரக்கூடாதுன்னு இவரே நினைக்கிறாரு. அவங்களுக்கு சாதகமா போறாரோ என்னமோ அப்படிங்கிற கருத்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி வந்துட்டேன்.